இவ்வளோ டேஸ் வந்து வெறும் ஹாபிக்காக மட்டும் மீன் வளர்த்துருப்போம். இனிமேல் கொஞ்சம் பிஸ்னஸாக அதை கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கப்பீஸை வாங்கி அதை ப்ரீட் பண்ணி அதை சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் போய் குளத்தில் சில வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கப்பீஸை கொண்டாந்து, ஏன்னா வர்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கப்பீஸ், அது கொஞ்சம் நல்லா வர்ற இடம் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், கலரிங்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நாங்கள் ஒரு 5 பக்கெட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 பக்கெட் வாங்கிட்டு வந்துவிட்டோம். அதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா நாங்கள் குப்பையில் வந்து மண்ணெல்லாம் எடுத்தாந்து வச்சிட்டோம், குப்பையை எடுத்தாந்து வச்சிட்டோம். ஸோ அந்த மண்ணை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். ஏன்னா அந்த மண் தான் நமக்கு சக்தி, அதுலேருந்து தான் ஃப்ளவர், அதாவது அந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகும். நம்ம நார்மலான ஆற்று மண்ணை போட்டோம்னா அதில் க்ரோத் வந்து இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் குப்பையை போட்டுட்டோம். குப்பையை போட்டுட்டு, அதாவது 5 பக்கெட்லேயுமே நாங்கள் குப்பையை போட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே ஆற்று மணல் போடுறோம். ஏன் நம்ம குப்பையை ஃபுல்லாக போடலான்னா, ஏன்னா அந்த குப்பை வந்து கலங்கிரும், தண்ணி ரொம்ப குமங்கலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குப்பையை போட்டுறதுக்கப்புறம் நம்ம ஆற்று மணலை டேரெக்டாக போடக்கூடாது. ஏன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா சில தூசிகள் இருக்கும், கலங்களாகும். அதனால் என்ன பண்ணிடணும்னா, அந்த ஆற்று மணலில் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிடணும். அதுக்காக நாங்கள் பக்கெட்டில் கொட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நிறையா தூசி போகுது, உங்களுக்கே தெரியுது. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் நாங்கள் இப்போ பக்கெட்டில் கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஈரம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, அதில் இருக்க மண் வந்து தண்ணி ஊற்றும் போது மேலே மிதந்து வந்துடும். ஸோ கொஞ்சம் ஈரமாகவே இருக்கட்டும், அதனால் ஈரமாகவே கொஞ்சம் கொண்டு போய் மண்ணை நாங்கள் பரப்பி போட்டுட்டோம். போதும். ஸோ மண் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, கட்டிகிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆற்று மண் எடுத்தாந்து அதை கழுவி அந்த 5 பக்கெட்லேயே நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் முந்தான நைட்டு ஈவினிங் பறித்த அந்த பிளான்ட்ஸை கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு கடலில் இருக்க பிளான்ட்டையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே கூட இந்த சிப்பி, நத்தைகள், இந்த ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். அது ரொம்ப ஸ்மெல் அடிச்சுது. ஏன்னா அது வந்து அதுக்குள்ளே ஒரு உயிர் இருந்திருக்கும், அந்த உயிர் இறந்துருச்சு. இப்போ அது ஸ்மெல் அடிக்கிறதுனால அது வந்து சுடுதண்ணியில் போட்டு நாங்கள் நல்லாவே ஹீட் பண்ணிட்டோம். ஏன்னா அதில் சில பேட் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவும் சாகணும்ல, அதுக்காக நாங்கள் உள்ள போட்டு சுடு தண்ணியில் நல்லாவே இது பண்ணிட்டோம். ஸ்மெல் அடிக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சளையும் போட்டோம். அதே மாதிரி அதாவது பாக்டீரியாஸும் இருக்கும், அதுக்கு வந்து எதிராக அது செயல்படும். நம்ம பயலுவில் கொண்டு போய் அதை கழுவிட்டு வாங்கடான்னு சொன்னால் அவங்க போயிட்டு பைப்பில் ஆட்டம் போட்டு தள்ளிக்கிட்டாங்க. எடுத்துக்க சரிங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த சுடுதண்ணி எடுத்துக்கொண்டு போய் அப்படியே வை, அதுக்குள்ளே வை, கழுவு போட போய் தண்ணியில் வச்சு கழுவி எடுத்துட்டோம். சுற்றி நத்தைகள் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். கழுவி எடுத்துக்கிட்டு போயிட போகுது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா தண்ணி கம்மாமல் இருக்கும். அதனால தான் இப்போவே கழுவி நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸே நம்ம ஊனிடணும். நீங்கள் வந்து வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிளான்ட்ஸ் ஊனிங்கன்னா அந்த மண் கொஞ்சம் குமங்கி மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸு இல்லை எதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். நாங்கள் கடலில் போயிட்டு ஒரு செடி பிடிங்கிட்டு வந்தோம். அதுதான் இந்த செடியை பார்த்திங்கன்னா கடல் ஓரத்தில் தான் வளர்ந்துச்சு. இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இது தண்ணிக்குள்ளே வளருமா வளராதா அப்படின்னு. ஏன்னா அது பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. அதனால் கொண்டாந்து தண்ணிக்குள்ளே வச்சிட்டோம். அதோட கதை வந்து அப்புறம் சொல்கிறேன், அது என்னென்ன வேலையை பண்ணிச்சு அப்படிங்கிறது வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ நம்ம குளத்தில் எடுத்த அந்த பிளான்ட்லாம் ஊனி வச்சுட்டு நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ண ரெடி ஆகிட்டோம். வாட்டரை இப்போ நேராக ஊற்றி விட்டோம் அப்படின்னா தண்ணி குமங்கிக்கிட்டு வந்துடும், மண் எல்லாம் மேலே வந்துடும். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த கல், அதாவது குடத்தில் தண்ணி கொண்டு வந்து குடத்துலேருந்து ஒரு கப்பில் ஊற்றி, கப்புலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். டேரெக்டாக நீங்கள் குடத்தோடு ஊற்றுனீங்கன்னா அடியில் இருக்க அந்த குப்பையும் மேலே வந்துடும், அப்புறம் தண்ணி சோழி முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணிட்டோன்னா கல்லில் ஊற்ற ஆரம்பித்தேன். இப்போ கல்லில் ஊற்றும் போது என்னாச்சுன்னா, அந்த கல்லேருந்து தெரிக்கிற தண்ணி கீழே வந்து ஓட்டையை பறிக்கும். நீங்கள் அதை பார்க்க முடியும், வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி ஊற்றினேன். அப்போவும் பார்த்திங்கன்னா அது மண்ணை கிளறி குழி தோண்ட ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேரி பேக்கை வச்சுட்டு அது மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த மண் அரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் மட்டும் அரிப்பு இருக்குதான், அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம தூசி வெளியில் வரும், மண்ணில் மேலே இருக்க தூசி, அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸில் இருந்த தூசி எல்லாமே மேலே வந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம ஒரு நெட்டை வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த செட்டப்பு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பாதாம் லீஃப்லாம் போட்டு, ஏன்னா பாதாம் லீஃப் போட்டிங்கன்னா வாட்டரை கொஞ்சம் pH லெவல் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதனால் அங்கே போட்டோம். எல்லா செடியும் பிளான் பண்ணிட்டோம். ஒரு தண்ணி மட்டும் கொமங்கி கிடந்துச்சு, சரின்னு இது விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து, அதுக்கு முன்னாடி இதை சொல்லணும், இதுதான் நம்மளோட கப்பி தோட்டம். அந்த பெரிய பிரிட்ஜஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரிட்ஜஸ்க்குள்ளே தான் நம்ம ஃப்ரைஸ்லாம் போட போகிறோம். இது ஃபுல்லாகவே பிரிட்ஜஸ் நம்ம ரெடி பண்ணி வந்துடும். இதில் வந்து பேரண்டை வளர்ப்போம். பேரண்டை போடுற குட்டி எடுத்து ஒரு சின்ன பேசனில் வளர்த்துட்டு, சின்னது வளர்ந்ததுக்கப்புறம் ஆண் தனியாக பெண் தனியாக பிரித்து அந்த பிரிட்ஜில் போடுறதுக்காக தான் இந்த இடம். இப்போ நம்ம டெஸ்டிங் டேரெக்டாக இம்போர்ட் கப்பி உள்ள விட்டோம்னா செத்து தொலைஞ்சிரும். அதுக்காக டெஸ்ட்டுக்காக என்கிட்ட இருந்த கொஞ்சம் சில பல நார்மல் கப்பீஸ் என்ன பண்ணிட்டோன்னா பக்கெட்டுக்குள்ளே தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா டேரெக்டாக தூக்கி போட்டால் இம்போர்ட் கப்பி போயிடுச்சுன்னா என்னோடய ஒரு பேரே அது 200 150 ரூபா வரும், சோழி முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க உள்ள விட்டேன். அதுக்காக ஒரு உயிரை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தவறு தான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, காசு பிரச்சனை. இவங்கள விட்டு தான் டெஸ்ட்டு பண்ணேன். எல்லாத்துலேயும் ஒரு பேர் விட்டு பார்த்தேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது இவங்களாம் சாக மாட்டாங்கன்னு. பார்த்திங்கன்னா இந்த பூவே வந்து பூக்கிற அளவுக்கு நான் வந்து வாட்டர் செட் பண்ணியிருக்கேன்னா அந்த அளவுக்கு நான் வந்து வாட்டரை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். தண்ணியோட pH லெவலையும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து நான் பழைய தண்ணியும் விட்டுருக்கேன். மீனோட பழைய தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் ஒரு கப்பு எல்லா பக்கெட்லேயும் ஊற்றிருக்கேன். இதில் விட்ட மீனும் பார்த்திங்கன்னா எந்த மீனுமே டெத் ஆகலை, எல்லா மீனுமே சர்வைவ் ஆச்சு. எல்லா பேசன்லேயுமே ஒரு மீன் கூட சாவலை, எல்லா வாட்டரும் செட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இனிமேல் கப்பி தான் வாங்கி இதில் விடணும். அதுக்காக ஒரு 5 வகையான கப்பி இல்லை, மொத்தமாக நம்மக்கிட்ட 10 வகையான கப்பி இறக்கலாம். ஏன்னா 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தால் சில பேருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். ஒருத்தருக்கு ரெட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு ப்ளூ பிடிக்கும், ஒருத்தருக்கு க்ரீன் பிடிக்கும். ஸோ ஏதோ வித்தியாசமான கலர்லாம் வாங்கி அதை ப்ரீட் பண்ணி செல் பண்ணலாம் தான் நம்ம ஐடியா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கப்பீஸ் வேணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ இல்லை, 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் தில்லுக்குத்திட்டு ஓனர். நன்றி.